2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்காரு. அதாவது குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றதே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா மாதந்தோறும் 10,000 ரூபாய் அப்படின்ற இந்த அறிவிப்பே அதுவும் ஒரு கருணை தொகையாக வழங்கப்படும் அப்படின்னும் போது அது யாருக்கு வழங்கப்படும், என்ன கிரைட்டீரியா, எதன் அடிப்படையில இது வழங்கப்படும் அப்படின்ற அந்த கேள்விகள், அதே போல நிதி சுமை அப்படின்றது வந்து எவ்வளவு இருக்கும் அரசாங்கத்துக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பல கேள்விகள் அப்படின்றது எழுகிறது. அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதாவது திமுக ஒரு 5,000 ரூபாய் அவங்க அறிவிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காகவே அதிமுக அதை விட கூடுதலாக வந்து ஒரு தொகையை அறிவிக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில இதை செய்திருக்கிறார்களா அப்படின்ற அந்த கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இது உங்களுக்கு ஏற்கனவே இந்த 1,000 ரூபாய் கொடுப்பதே வந்து தமிழக அரசாங்கத்தின் மீது நிதி சுமை இருக்கிறது. அதே போல கடனும் வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. கடன் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக. வருவாயை ஈட்டுவதற்கான சரியான போதிய திட்டங்கள் வந்து இந்த அரசாங்கம் செயல்படுத்தவில்லை அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் மாறி மாறி இந்த 2 அரசாங்கங்களின் மீதும் இருக்கும்போது இப்போ இந்த மாதிரியான ஒரு திட்டம் வந்திருப்பது, அதை எப்படி செயல்படுத்த போறாங்க, எதன் அடிப்படையில இது செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு படுத்தப்படும் அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் வந்து பிரதானமாக இருக்கிறது. 2வது, மக்களும் வந்து நம்பணும் இல்லையா, நீங்க ஆல்ரெடி உரிமை தொகையாக 2,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு அதிமுக அறிவிச்சது. அதுக்கப்புறம் திமுகவும் அதை அறிவித்திருக்கிறது. அதே போல இப்ப இளைஞர்களுக்கும் வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு வந்து ஒரு தொகை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இது எல்லாமே வந்து இளைஞர்கள் பெண்களை நோக்கி இவங்க வந்து இந்த மாதிரி அறிவிப்புகளை வெளியிடும் போது வெறும் பணம் சார்ந்த அறிவிப்புகளாக மட்டும்தான் இது இருக்கிறது அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டு நம்பி வாக்களிப்பார்களா அப்படின்னு அந்த கேள்வி என்பது முதல்ல இருக்கு. 2வது, உங்களுக்கு வந்து இந்த திட்டங்கள்ல யாரெல்லாம் பயன்படுவார்கள், எப்படி பயன்பட போகிறார்கள், இந்த திட்டங்கள் வந்து எப்படி இவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. ஏன்னா உரிமை தொகையே வந்து முதல்ல எல்லோருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுக்கு பிறகு அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு கிரைட்டீரியா அப்படின்றத பிக்ஸ் பண்ணாங்க. அப்ப இந்த கேள்விகள் எல்லாம், இந்த சந்தேகங்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி வாக்குறுதிகள் எல்லாம் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது புரியல. ஆனா தொடர்ச்சியாக பணத்தை கொடுத்து பணம் சார்ந்த வாக்குறுதிகளை கொடுத்து இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த 2 திமுக அதிமுக அவங்களுடைய திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து பல கேள்விகளை எழுப்பக்கூடிய அறிவிப்புகளாக இருக்கிறது. சரி, இப்ப குறிப்பா இந்த தேர்தல் வாக்குறுதியில பார்த்தோம்னா இந்த இளைஞர்களை கவரும் வகையில, அதாவது வேலைவாய்ப்பு பதிவு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு, பட்டதாரி இளைஞர்களுக்கு 2,000 ரூபாயும், அதே போல 12ஆம் வகுப்பு படித்து அதாவது பதிவு செய்திருக்கக்கூடியவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிச்சிருக்காரு. அப்போ மொத்தமே வந்து ஒரு பணத்தை சார்ந்த ஒரு அறிவிப்பாகவே அதிமுக வந்து இப்போ வழங்கியிருக்காங்க. இது 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மத்தியில எப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சார்? நீங்க அதான் சொல்றேன் நானு, நீங்க பணத்தை வந்து வாங்கி எரிஞ்சீங்கன்னா மக்கள் வாக்களித்து விடுவார்கள் அப்படின்ற அடிப்படையில இந்த திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்படுகிறதா, அல்லது மக்கள் வந்து பணத்தை கொடுத்தாதான் வாக்களிப்பாங்க அப்படின்ற அளவுல இந்த தேர்தல் என்பது அரசியல் கட்சிகள் பாக்குறாங்களா அப்படின்ற அந்த கேள்விதான் வந்து இது எழுப்பி இருக்கிறது. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பிரச்சனை என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவர்களுக்கு தேவை ஒரு நிரந்தர வேலை, ஒரு சரியான சம்பளத்தை கொடுக்கின்ற ஒரு நியாயமாக அவங்க வேலை பார்த்து வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக அவங்களுக்கு வந்து இந்த அடிப்படையாக விஷயமே வந்து வேலையாக இருக்கிறது அப்படின்னும் போது அதை பெருக்குவதற்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பல திட்டங்களை தீட்டி இருக்க வேண்டும். அது வந்து அரசாங்க வேலைகள் இல்லை அப்படின்ற அடிப்படையில் அதை கொண்டு வந்திருக்கீங்க. அதே போல மற்ற வேலைகள்லயும் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர தன்மை இல்லை அப்படின்ற ஒரு நிலை என்பது இருக்கிறது. அப்ப பொருளாதார ரீதியாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப இவங்க கொடுக்குற இந்த 2,000 ரூபாய் கூட அவங்களுக்கு எந்த வகையில அது உதவும், அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க எப்படி வந்து அது அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றும், அது அவங்களுக்கு எப்படி ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது புரியல. அவங்களுக்கு தேவை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது.
அதற்கான எந்த தீர்வையும் ஏற்படுத்தாத கட்சிகள் இந்த மாதிரி பணத்தை கொடுத்தா மட்டும் இளைஞர்களும் பெண்களும் வாக்களித்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர்கள் இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் அறிவிப்பது அப்படின்றது மக்களை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவே இருக்குது அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல பணம் சார்ந்த அறிவிப்புகள் தான் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது. அப்போ பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்று விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில இந்த மாதிரி அவர்கள் செயல்படுகிறார்களா அப்படின்ற அந்த கேள்விகள் தான் வந்து பிரதானமாக எழுகிறது.